எங்கும் விஜய், எதிலும் விஜய் அப்படின்ற மாரி எல்லா பக்கத்துலயும் விஜய் அவர்களுடைய நியூஸ் தான் போயிட்டுருக்கு. அந்த வகையில விஜய் அவர்கள் கூடவே இருக்க ஒருத்தங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்க யாருன்னு தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. பல்லவி வினோத் இவங்கள பத்தியும், அவருடைய மகனான சஞ்சய் இவர பத்தியும் தான் பார்க்க போறோம். ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சஞ்சய் ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்ட்டு எல்லா பக்கத்துலயும் பேசப்பட்டு வருது. அப்படி அவர் என்ன பண்ணாரு? அண்ட் எப்பவுமே விஜய் அவர்கள் கூட துணையா இருக்க 2 பெண்கள்ல ஒரு பெண் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க யாரு? அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்க என்ன பண்றாங்க? ஸோ இதை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தளபதி விஜய் அவர்கள் இப்போ சிஎம் விஜயா மாறுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நாளைக்கு பதவி பிரமாணம் இப்படிலாம் நியூஸ் சேனலில் போட்டுட்டு வராங்க. இருந்தாலும் அவர் 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு. நாங்கள் பெரும்பான்மையான நிறைய தொகுதிகளில் வின் பண்ணி தனி கட்சியாகவே நிரூபிக்கிறோம், கண்டிப்பாக பாருங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக சகாயம் அவர்களை நிற்க வச்சு இடைத்தேர்தல் நடந்து வின் பண்ண வைக்க போகிறோம், இப்படிலாம் டாக்ஸ் போயிட்டுருக்கு. மும்முரமாக அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய மனைவி பற்றியும் மகன் பற்றியும் போயிட்டுருக்கு. ஸோ விஜயுடைய மகளும் மனைவியும் அவர் கூட தான் இருக்காங்க. அவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, இவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார். அதனால தான் 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்கன்னு சொல்லப்பட்டதே தவிர வேறு எங்கேயுமே போகல. 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நட்பு ரீதியாக மட்டும்தான் த்ரிஷா பார்த்துட்டு போனாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இப்படிலாம் கூட நிறைய சொல்லப்பட்டு வருது. ஸோ ஒவ்வொருத்தரும் விஜய் அவர்களுடைய இந்த வின்னிங் மொமெண்ட்டை செலப்ரேட் பண்ணிட்டு வர இந்த நிலையில் விஜய் அவர்களுடைய மகனான சஞ்சய் அவரை அன்ஃபாலோ பண்ணிட்டார். ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததே 39 பேர் தான். அதில் அவங்க அப்பாவும் இருந்தார். இப்போ 38 ஆகிடுச்சு. அது விஜய் சாரை தான் தூக்கிட்டாரு. ஸோ எதனால் இப்படி பண்ணார்? அப்பா வின் பண்ணால் எவ்வளோ பெருமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும், இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு, எங்கள் அப்பா சிஎம் ஆகிட்டாரு அப்படின்ட்டு சஞ்சய் சொன்னதாக ஒரு ஃபேக் வீடியோஸ்லாம் கூட சோஷியல் மீடியாவில் வர வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் சஞ்சய் இதை பற்றி எந்த இடத்துலையும் ஓப்பனாக பேசலை. ஆனால் கூடிய சீக்கிரம் நல்ல முறையில் அவங்க அப்பாவுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பிஎம்மாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கட்டும், இப்போ முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. கண்டிப்பாக மகன் ஏதாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில் தான் அவர் அவங்க ஃபேமிலி கூட செலப்ரேட் பண்ணியிருந்தார். அதில் 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ஒருத்தங்க கீர்த்தி, அவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ இன்னொருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவி வினோத்குமார். இவங்க ஒரு சிங்கர் அண்ட் இவங்களுடைய அப்பா வழியில் தான் இவங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. இவங்களும் அவங்களுடைய அத்தையான ஷோபா இவங்களும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ் வீடியோ, நல்ல அழகழகான வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அது மூலிமா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் தான் அவங்க அப்பா அம்மாக்கா இருக்கட்டும் விஜய் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இவங்க அப்பா தாய் மாமனாக இருக்கார். ஷோபா அவர்களுடைய தம்பி மகள் தான் இவங்க. அவங்க அப்பா நேம் பார்த்திங்கன்னா திரு SN சுரேந்தர். அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி இவங்க ஒரு வோக்கல் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க. நிறைய டப்பிங் பண்ணியிருக்காங்களாம், சிங்கிங் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்களாம். படத்தில், அதாவது சினிமாவில் பாடினா மட்டும்தான் சிங்கர் கிடையாது, இண்டிபெண்ட்டாக பாடினாலும் சிங்கர்ஸ் தான். இங்கே நிறைய சிங்கர்ஸ் படத்தில் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னும் நல்ல சூப்பர் சிங்கர்ஸ் தான் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கும் இவங்க வாய்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க துபாயில் தான் செட்டில் ஆயிருக்காங்களாம். ரீசெண்டாக தான் இப்போ அவங்களுடைய அத்தை வீட்டுக்கு வந்திருக்காங்க. துபாய்க்கு அவங்க அத்தை மாமாலாம் போயிட்டு ஸ்டே பண்ணியிருந்துருக்காங்களாம். அத்தைனா அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பாசமானவங்களாம், ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருப்பாங்களாம். அவங்க கூட சேர்ந்துலாம் இவங்க கான்சர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கன்னு பார்த்திங்கன்னா மலேசியாவில். இது வரைக்கும் அவங்க 4000 3000 அந்த ரேஞ்சில் தான் பீப்புள் முன்னாடி பாடியிருக்காங்களாம். ரொம்பவே பயமாக இருக்குமா. ஆனால் முதல் முறை 5000 பீப்புள் முன்னாடி இவங்க மலேசியாவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ரீசெண்டாக இவங்களுடைய போஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா விஜய் ஆந்தம் அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்காக ஒரு ஆந்தம் ரெடி பண்ணி அது ரிலீஸ்க்காக இருக்குது. அண்டு இவங்க சிங்கிங்கில் ரொம்ப நல்லாவே பாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன வயசில் அவங்களுடைய அண்ணா கூட இருந்த நினைவுகள், அதாவது விஜய் அவர்கள் கூட இருந்த நினைவுகளும் ஷேர் பண்ணியிருக்காங்க.
இவங்க அவங்க அண்ணாவான விஜய் எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்களாம் பாட்டி வீட்டில். அந்த டைமில் ஸ்கூல் லீவ்லாம் விடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குமாம். ரொம்ப வந்து ஃபன் பர்சனாம் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் தான் ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டார் சிஸ்டருடைய டெத்துக்கு அப்புறம். அப்புறம் தான் இவங்க 2 பேரையும் தன்னுடைய ஓன் சிஸ்டராகவே பார்த்துப்பாராம். ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் சீனியராக விஜய் அவர்கள் இருந்த சமயத்தில் இவங்க அப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டுருக்காங்களாம். அந்த டைமில் தான் விஜய் அவர்கள்லாம் யார் என்ன கண்டிப்பாக எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் வின் பண்ணுவார் அப்படின்லாம் வந்து அப்போவே விஜய் அவர்களுக்கு நிறைய பில்டப்லாம் கொடுப்பாங்களாம். ஆனால் ரொம்பவே சைலண்ட் பர்சனாக மாறினதுக்கப்புறம் படத்தில் எப்படி இப்படி பின்னி பெடல் எடுக்கிறாரு அப்படிலாம் இவங்களுக்கு டவுட் இருந்ததாம். இப்போ படத்தையும் தாண்டி ரியல் லைஃப்லையும் எப்படி இப்படி ஹீரோவாக ஆனார், எப்படி வந்து பொலிட்டிஷியனாக இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனார், எப்படி வந்து இப்படி ஒரு வின்னிங் மொமெண்ட் அப்படின்ற ஒரு ஷாக்கு, ரொம்ப சர்ப்ரைசிங்கான மொமெண்ட் எல்லாமே கலந்த கலவையாக தான் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. உண்மையாலே ஒரு நல்ல ஒரு சிஸ்டருடைய பாண்டு தான் இவங்களுக்கு இருக்காம். அதனால தான் விஜய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு இவங்க கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்தது, அவங்க வந்து வின் பண்ண மொமெண்ட்டை விஜய் அவர்களுடைய அப்பாவை ஹக் பண்ணி ஜெயிச்சிட்டோன்ட்டு கண் கலங்கினது இதெல்லாமே பார்க்க முடியுது. இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரி துபாயில் தான் அவங்க செட்டில் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. இவங்கள பார்த்தா மேரேஜ் ஆன பர்சன் மாதிரியே இருக்காது. இருந்தாலுமே அவங்க பொண்ணு கூட சேர்ந்துலாம் இவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. சங்கீதா அவர்கள்லாம் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். சங்கீதா வச்ச ரிக்வஸ்ட்டை எப்போவுமே வந்து உடனடியாக நிறைவேற்றுவாராம். அந்த அளவுக்கு ஒரு அன்பு, காதல் எல்லாமே இவங்க பார்த்துருக்காங்க. ஒரு குடும்பம் அப்படின்னாலே பாசத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. அதுதான் இவங்க வந்து பார்த்ததாம். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறாராம். இந்த அன்பு மக்கள் மீதும் அவர் காட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது. விஜய் அவர்களுக்காக இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இவருடைய செயல் தான் பதிலடியாக இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக மக்களுடைய நம்பிக்கையை விஜய் அவர்கள் காப்பாற்றுவார். சிஎம் ஆனதுக்கப்புறம் இன்னும் பொறுப்போட இன்னும் நம்பிக்கையாக வந்து செயல்பட்டு எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றுவாருன்னு எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இவங்கள பற்றியும் அண்ட் விஜய் அவர்களுடைய மகன் பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.